என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்றைக்கு நவகுண்டம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு 2 பாடல்களை பார்க்கலான் இருக்கேன். இது ஏன் இந்த தலைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா, இங்கே சிகாகோ பகுதியில் ஒரு கோயில் இந்த 3 நாளாக என்ன செய்தாங்கன்னா, சிவனுக்காக ஒரு விழா கொண்டாடினாங்க. ஒவ்வொரு வருடமும் ஜூன் அல்லது ஜூலையில் அது மாதிரி செய்வாங்க. இந்த வருடம் ஒரு பெரிய அளவில் செய்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 நாளும். முதல் நாள் லலிதா சகஸ்ரநாமம் பாடினாங்க. எல்லா பெண்கள்லாம் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1008 பெண்கள் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு வருடமாக அதுக்கு முயற்சி பண்ணி யார் யார் பாட விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் பதிவு செய்து வைத்து அவர்களை ஒரு பெரிய கூடாரம் போட்டு அதில் உட்கார வச்செல்லாம் நல்ல முறையில் பாடினாங்க. நல்லா சிறப்பாக நடந்தது. நேற்று சனிக்கிழமை என்னன்னா ருத்ரம், மகாருத்ரம் அது செஞ்சாங்க. அந்த விழா கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு சண்டி ஹோமம் செய்தார்கள். அந்த சண்டி ஹோமம் செய்வதற்கு 9 குண்டங்களை அமைத்து அதை சுற்றிலும் உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லி அதில் நெருப்பு மூட்டி, இந்த ஜுவாலையை மூட்டி அதில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சாங்க. அதனால் இந்த நவகுண்டத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. அதனால் திரும்புலர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்க்கும்போது 4வது தந்திரத்தில் நவகுண்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதனுடைய மேம்போக்கான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அவர் என்ன உள்ள சொல்ல வராரு அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நான் ஒரு 2 பாடல் எடுத்து நான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ நவகுண்டம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு பாடலை பார்க்கலாம். இப்போ நவகுண்டம்னா அது என்ன மாதிரி வகைன்னா, நவம்னா 9 இல்லையா, 9 குண்டங்களை அமைத்து செய்யணுமா. அது எப்படின்னா, அது அமைக்கும் பொழுது எப்படி அமைக்கணும் அப்படின்னா, இப்படி வருவோமே, கிழக்கு திசையை நோக்கி ஒன்று, அப்புறம் அதுக்கடுத்தது தென்கிழக்கு, அப்புறம் தெற்கு, அப்புறம் தென்மேற்கு, அப்புறம் மேற்கு, அப்புறம் மேற்கு, பிறகு தென் வடமேற்கு, அப்புறம் வடக்கு, அப்புறம் வடகிழக்கு. இந்த வடகிழக்கு என்பது ஈசான மூலை. அந்த வடகிழக்கு அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 8 வரும், 8 திசையும் இல்லையா. இன்னொன்று 9வது எங்கே போடணும்னா, அந்த இந்த என்ன சொல்கிறது, ஆகம விதி பிரகாரம் இந்த வடகிழக்குக்கும் கிழக்கு திசைக்கும் அது இடையில் வரணும். ஏன்னா அந்த மாதிரி அது 9வது குண்டம். ஆக இந்த 9 குண்டத்தையும் அமைத்து முறைப்படி செய்யணும். ஐ திங்க் இந்த ஊரில் இன்னைக்கு அது மாதிரிலாம் செய்யலை. என்னன்னா, இங்கே 9 குண்டங்கள் அமைத்தார்கள். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் போலீஸ் கடுப்படியெல்லாம் அதிகமாக இருந்தது. அவங்க இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, இப்படி தான் போடணும் பாதுகாப்புக்காக இந்த ஊரில் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ரிஸ்க்கெலாம் அதிகம் வேணாம், ஆபத்து உள்ளதெல்லாம். ஏன்னா ஒரு டென்ட்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நெருப்பு பற்றி அது மாதிரிலாம் ஒரு நெருப்பு பற்றி ஒரு விபத்தெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் செய்தாருன்னு வைத்துங்களேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஊரில் இந்த ஆகம விதிப்படி தான் செய்வார்கள்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இந்தியாவில் நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி விழாவில் நான் எதுவுமே கலந்துக்க வாய்ப்பு எனக்கு வரல. இப்போ தான் நவகுண்டான்னு என்னன்னு தெரியுது. அதனுடைய இப்போது திருமூலர் அதை பற்றி என்ன சொல்ல வராருங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நவகுண்டம் இப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா. அதை ஒவ்வொரு திசையிலையும் மொத்தம் 8 திசை இருக்கு இல்லையா,
கிழக்கு, அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா 8 வரும் இல்லையா? அதில் 9வது எங்கே போடணும்? ஈசான மூலைங்கிற ஒரு, அதாவது திசை வடகிழக்கும் அப்புறம் கிழக்குக்கும் நடுமத்தியில் போடணும். ஓகே, அதான் 9வது. அது இல்லாமல் இந்த 9 வடிவத்தையும் போடும் பொழுதும் ஒன்று வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரியே போடக்கூடாது. அதுக்கு பேர் இருக்குது. இந்த 9 குண்டங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதை இப்போ நான் சொல்கிறேன். அந்த குண்டம், அதாவது வரிசையாக சொல்கிறேன். சதுரம். ஓகே, சதுரம்னா 4 கோணங்கள், 4 கோணம். அப்புறம் யோனி வடிவில் 1. அப்புறம் பிறை. அப்புறம் முக்கோணம். அதன் பிரகாரம் வட்டம். அப்புறம் அறுகோணம். அதுக்கடுத்தது பதுமம். அப்புறம் அட்டகோணம். அட்டகோணம்னா 8 கோணம். அப்புறம் வர்த்துவம். ஆக மொத்தம் 9. சதுரம், யோனி, பிறை, முக்கோணம், வட்டம், அறுகோணம், பதுமம், அட்டக்கோணம், வர்த்துவம். இந்த அமைப்பில் 9 குண்டங்கள் அமைத்து, அப்புறம் சொன்னேன்ல, அதன் பிரகாரம் என்ன செய்யணும்? அந்த கிழக்கு, அதாவது கிழக்கு சதுரம் வந்து கிழக்கில் வரும், யோனிங்கிறது தென்கிழக்கில் வரும், பிறை வந்து தெற்கில் வரும், இந்த மாதிரி. ஓகே, இது வந்து என்னென்னா அகத்தை வழிபடுவது. வேதங்களில் வந்து இந்த ருத்ரம் எங்கே வருதுன்னா, யஜுர் வேதத்தில் நடுப்பகுதியில் வருது இந்த ருத்ரம். ருத்ரம்னாவே சிவனுடைய அம்சம். வேதம் வந்து பொதுவாக வந்து கடவுளை பற்றி அதிகமாக, இந்த சிவனையும் விஷ்ணுவை பற்றி அதிகமாக பேசுகிறதில்ல. அதில் வந்து என்னென்னா பல விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் தனிப்பட்ட கடவுளை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லைங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க வேதத்தை பற்றி. ஆனால் என்னென்னா இந்த ருத்ரம் எங்கே இருக்குதுன்னா யஜுர் வேதத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேதத்தை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கர்மகாண்டம், அதான் அந்த ரிச்சுவல்ஸ் பகுதி, இந்த மாதிரி சடங்குலாம் செய்கிறது. அது வந்து இந்த யஜுர்வேதம், அந்த யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ருத்ரத்தை அவங்க பாராயணம் பண்ணி அதை வந்து இந்த குண்டத்தை அமைத்து அதற்கு இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது. அது ஒரு அதான் வழிபாடு செய்வது, அது ஒரு முறை. இன்னொன்று ஞான காண்டம். அந்த ஞான காண்டங்கும் போது அதிலெல்லாம் வரக்கூடியது உபநிடதங்கள்லாம் அதில் அடங்கும். இப்போ அதை பற்றி நான் அதிகமாக விரிவாக நாங்கள் பேச வரல. என்ன சொல்ல வரேன்னா, இந்த நவகுண்டங்களை பற்றி இப்போது ஓரளவு அதனுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் அது எப்படி போடணும், எந்தெந்த திசையை நோக்கி போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இதிலேருந்து. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன், வேறு ஒன்றும் அதிகமாகலாம் சொல்ல வரல. அதுக்கு அவர் என்ன பாடுறாரு, அதாவது திருமூலர் இதில் எப்படி பாடி வைக்கிறாரு. நிறையா பாடல் இருந்தால் கூட நான் இன்றைக்கி எடுத்துக்கூடியது 2 பாடல் தான். இந்த 2 பாடலை வைத்து, அதாவது வெளிப்புறம் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம உள்முகமாக அகத்தை இந்த புறவழியில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி உள்முகமாக அந்தரயோகம் சொல்கிறது, நம்ம உள்முகமாக அதை எப்படி செய்யணும், அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தான் இவர் சொல்ல வர்றாரு. இப்போது ஒரு பாடலை பார்க்கலாம். அந்த பாடல் எப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நவகுண்ட மாணவை நானுரை செய்யன், நவகுண்டத்துள் உள்ளெழ நற்றி பந்தானும், நவகுண்டத்துள் உள்ளெழ நன்மைகள் எல்லாம் நவகுண்ட மாணவை நான் உரைப்பேனே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நவகுண்டத்தை பற்றி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதாவது இங்கே என்னென்னா, முதவர் என்னென்னா,
அது சுலபமாக புரியுது. நவகுண்டமானவை 400, அதாவது நவகுண்டம்னா என்ன, அதை பற்றி நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 400 செய்யின் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் சொல்கிறார், அதாவது திருமூலர் அப்படி சொல்கிறார். நவகுண்டத்துலும் நற்றி பந்தானும் அப்படின்னு என்னென்னா, நற்றி பந்தனா, பந்தம்னா என்னென்னா ஜோதி. ஓகே, நற்றி பந்தம்னா என்னென்னா நல்ல தீபம், அதாவது நல்ல தீபம் போன்ற ஜோதி. ஓகே, நவகுண்டத்தில் நல்ல தீபம் போன்ற ஜோதி எழுந்து நிற்கும். நற்றீபந்தானும், நவகுண்டத்துள் எழும் நற்றீபந்தானும் அப்படின்னா நவகுண்டத்துள் நல்ல தீபம் போன்று ஜோதி எழுந்து நிற்கும். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அகப்பூசையில், அதாவது வெளியே தோற்றத்துக்கு இவங்களாம் இந்த மாதிரி குண்டை அமைத்து செய்கிறது வழக்கம். அதான் நம்ம பார்க்குறோம், இப்போ அதான் நடந்துக்குது. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனதுக்குள்ளே, நம்ம உள்ளுக்குள்ளே, உடம்புக்குள்ளே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே இந்த நவகுண்டத்தை நம்ம மானசீகமாக அமைத்துக்கணும். அமைத்துக்கிட்டு அதில் ஜோதியை நம்ம எழுப்பணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். நவகுண்டத்தில் எழும் நன்மைகள் எல்லாம் அப்படி எழுப்புனா அதனால் வரக்கூடிய நன்மைகளை என்ன, பல நன்மைகளை அடையலாம். அத்தகைய நவகுண்ட ஜோதியினால் எல்லா நன்மைகளையும் நம்ம அடையலாம் என்று அவர் சொல்கிறாரு. அதை கடைசி வரி என்னென்னா, நவகுண்டமானவை 400 பேனே, அதாவது அத்தகைய பெருமை பொருந்திய நவகுண்டத்தை பற்றி நான் இங்கே வந்து உரைக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பாடல். இதில் மேம்பாக்க ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுக்குறாரு. இன்னொரு பாடலில் இன்னும் சற்று விரிவாக சொல்கிறார், இது நவகுண்டம்னா என்ன, அதற்கு நம்ம, அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரோ நம்ம உடம்பை தான் சொல்ல வர்றார், திரும்ப அந்த குண்டலினி பயிற்சி தான் சொல்ல வர்றார். இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்லப்பிராணர்க்கு வாய்க்கோபுரம் இப்படி சொல்கிறோம்ல, அதே போல் உடம்பில் ஒவ்வொரு சக்கரம் இருக்குல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அப்புறம் என்ன விசுத்தி, இல்லை அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிராரம், அதற்கு மேலே துவாதசாந்தம், அதாவது அது துரியாதீதம் என்ற ஒரு நிலை, அதற்கு மேலே விண்வெளியில் இருக்கிறது அதிதுரியம். இந்த இப்போ என்ன மொத்தம் எண்ணி பாருங்கள், 9 வரும். ஓகே, 9 வரும். இதை மனதில் வைத்து கொண்டு தான் இன்னொரு பாடல் பாடுறார். இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். சா, அதை பார்க்கலாம் எப்படின்னா. அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அது 1043வது பாடல். உகங்கண்ட 9 குண்டமும் ஒக்க அகங்கண்ட யோகியுள் நாடி எழுப்பும், யோகி உள் நாடி எழுப்பும், யோகியுள் நாடி எழுப்பும், பகங்கண்டு கொண்ட இப்பாய் கருவொப்ப பகங்கண்டு கொண்ட இப்பாய் கருவொப்ப, சகங்கொண்டு கொண்டது சாதனமாமே அப்படிங்கிறார். சாதனமாமே அப்படிங்கிறார். அது இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, 9 குண்டங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற ஆதாரங்கள். மூலாதாரம் முதல் கொண்டு, இப்போ நான் சொன்னேன்ல 9 இடம் உடம்பில் வந்து தலைவரலும் 7, அதுக்கு பிரகாரம் 2 வந்து
தலைக்கு மேலே, துரியாதீதம், அந்த அதிதுரியம், மொத்தம் 9. இந்த 9 நிலையிலையும், அதாவது முதல்ல என்ன பண்ணுறோன்னா, தியானம் இந்த குண்டலினி பயிற்சி பண்ணும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சக்தியை ஒவ்வொரு கண்டமாக, அதாவது ஒரு குண்டம், முதல்ல இருக்கிற மூலாதார குண்டம், அதில் இருக்கிற அந்த ஒளியை, அந்த ஒளிங்கிறது என்ன சொல்கிறேன், விந்து வடிவில் இருக்கிற ஒளி, ஒளிங்கிறது லைட் ஃபார்ம், அது நம்மளுடைய பார்த்துருக்கோம். விந்து நாதம், விந்து நாதம், ரைட். விந்து என்பது சக்தி, ஒளி அதாவது ஒளி லைட் ஃபார்ம். அப்புறம் சவுண்டு, அதாவது நாதம், அது சவுண்டு, ஒளி, அதுவும் ஒளி. அந்த ஒளி, அதாவது சிவபெருமான் ஒளி வடிவாக, நாத வடிவாக சகசரத்தில் அமர்ந்திருக்கிறார். சக்தி மூலாதாரத்தில் லைட் ஃபார்ம், அந்த ஒளி வடிவமாக இருக்கிறார். இந்த மூலாதாரத்தில் முதல் குண்டம், அந்த குண்டத்தில் பயிற்சி பண்ணி அதுலேருந்து எழுப்பணும் இல்லையா. இப்போது அதில் பயிற்சி பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும், 9 குண்டமாக போகணும். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பயிற்சி பண்ணால் சுவாதிஷ்டானத்துக்கு வரும். அது 2வது குண்டம். என்ன, இப்போ முதல் குண்டத்துக்கு அதாவது 4 இதழ்கள் கொண்ட மூலாதார சக்கரம். இந்த 4 இதழுக்கு இடையில் ஒரு முக்கோணம் ஒன்று இருக்குது. அந்த முக்கோணம் இருக்கும், ஸ்ரீசக்கரத்தை பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த முக்கோணத்தில் நடுவில் ஒரு புள்ளி கூட இருக்கும், அதுக்கு பேர் பிந்துன்னு பேர். அந்த முக்கோணம், அந்த இந்த இதில் இந்த 3வது வரியில் ஒன்று வருது பாருங்கள், பகங்கண்டு கொண்ட இப்பாய் கருவொப்ப அப்படின்னு வருதுல்ல. அதாவது அது அந்த இதுக்கு யோனி குண்டம்னு சொல்கிறாங்க. யோனி குண்டத்தை கண்டு பாய்கின்ற கருவினை ஒப்ப. ஏன்னா யோனி குண்டம் அந்த கரு உண்டு பண்ணக்கூடிய கரு, அந்த அந்த பகுதி தான் அந்த யோனி குண்டம். அதுதான் இதில் சொல்லியிருக்காரு. அது மூலாதாரம். ஆக்சுவலி அந்த மூலாதாரத்துக்கும் அது இடையில் அந்த இது இருக்கும். நீங்கள் 4 இதழ் பார்த்தீங்கன்னா, இங்கே படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடுத்து போடுறேன். அதாவது முதல் அந்த மூலாதார சக்கரத்தை எடுத்து போட்டிங்கன்னா 4 இதழ் இருக்கும். 4 இதழுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் உண்டு. அது இல்லாமல் அது நடுப்பகுதியில் ஒரு முக்கோணம் ஒன்று இருக்கும். அந்த முக்கோணம் ரொம்ப முக்கியம். ஓகே, அதுதான் ஆக்சுவலி மூலாதாரம். என்ன, அந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியானது அந்த குண்டத்தில், முதல் குண்டத்திலேருந்து 2வது குண்டத்துக்கு வரும். அது சுவாதிஷ்டானம். என்ன, அந்த சுவாதிஷ்டானத்துக்கு அதையும் அந்த சக்கரத்தையும் அந்த இடத்துல நல்லா சுற்றி அடைஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, நல்லா க்ளீன் ஆகிடுச்சுன்னா, அந்த வலி விட்டு போயிடுச்சுன்னா, அப்புறம் அடுத்தது மணிப்பூர சக்கரத்துக்கு வரும், 3வது குண்டம். அப்புறம் 3வது குண்டம் தாண்டுனா, இந்த முதல்ல இருந்து 3வது குண்டம் 1, 2, 3 இதை தாண்டது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு பிறகு 4வது குண்டத்துக்கு வரும்போது அது அநாகத சக்கரம். அதுக்கு பிறகு சக்தி வேகமாக மேலே வந்துடும். ரொம்ப வருஷங்களாகும் அந்த 3 குண்டத்தை தாண்டறதுக்கு. அது குடும்பஸ்தருக்கு ரொம்ப நாள் ஆகும், வருஷக்கணக்கில் ஆகும்னு வச்சுங்களேன். நல்ல விரதம் இருந்து, பிரம்மச்சரி விரதம் இளைஞராக இருந்தோன்னா சீக்கிரம் வந்துடும், அவங்களெல்லாம் மேலே சீக்கிரம் வந்துடும். ஆனால் குடும்பஸ்தராக இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. என்ன பல பிரச்சனைலாம் இருக்குல்ல, நம்ம சம்பாதிக்கணும், படிக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல, படித்து வேலை வாங்கணும், அப்புறம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்களை பற்றி இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதிலெல்லாம் கவனிக்கும்போது இதில் இந்த நாட்டை இதில் இந்த ஆன்மீக நாட்டம் குறைவாக இருக்கும்.
ஆயிரத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே ஆரம்பத்திலே போயிடுவாங்க. கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்கள் போயிடுவார்கள். அவர்களுக்கு அது சுலபமாக இதெல்லாம் இப்போ சாத்தியமாகும். அதை நான் சொல்ல வரேன். ஸோ இந்த 3வது குண்டமாகிய அதாவது மணிப்புரகம், அந்த மணிப்புரகத்தை தாண்டிச்சுன்னா அப்புறம் அநாகதம், அதை நெஞ்சுக்கு நேரம் இருக்கிற அந்த அநாகதம், அப்புறம் விசுத்தி தொண்டை சக்கரம், இதெல்லாம் தாண்டிடுச்சுன்னா இந்த புது சுத்தி அடைஞ்ச மாதிரி அடைச்சோம். நம சிவாய அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நம சிவாய அப்படின்னா ந அப்படின்னா பூமி தத்துவம், ம நீர் தத்துவம், சி நெருப்பு தத்துவம், ப காற்று தத்துவம், ய ஆகாய தத்துவம். ஸோ இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும், நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த இந்த 5 சக்கரங்களும் நல்லா சுத்தப்படுத்தப்பட்டு குண்டலினி சக்தி சுலபமாக மேல் வருவதற்கு உதவி புரியும். அதுக்கு தான் அந்த நமசிவாய மந்திரத்தை அதை வந்து மானசீகமாக நினைத்து அதை எப்படி அதை வந்து மாற்றி செய்யணும். சிவாய நம அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையில் நம்ம தியானம் செய்யணும். அதாவது மாணிக்க வாசகர் நமசிவாய வாழ்க அப்படி தான் முதல்ல ஆரம்பித்தார். அவருடைய அந்த திருவாசகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருக்கிற திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அந்த நாதன்கிறது சிவபெருமான். அந்த நாதனை குறிக்கக்கூடிய அந்த தலைவன் அந்தக்கு உள்ள மந்திரத்தை முதல்ல வைக்கிறார். நமசிவாய நமசிவாய வாழ்க, அதான் மந்திரத்தையே வாழ்த்துறார். அப்புறம்தான் மந்திரத்துக்கு அதிபதியாக சிவனை வாழ்த்துறார். முதல்ல மந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்குறார். அந்த மந்திரத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா அப்படியே அதில் உள்ள அந்த வைப்ரேஷன், ஒவ்வொரு அந்த எழுத்து இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு 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 அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு வந்து நம்ம உடம்புல அப்படியே நிரந்தரமாக நின்றுடும். நம சிவாய நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து காலப்போக்கில் இந்த பூத சுத்தியெல்லாம் அடைந்துடும். இந்த 5 சக்கரமும் க்ளீன் ஆகிடும். அந்த வழியெல்லாம் விட்டு போச்சுன்னா சுலபமாக இந்த சுழுமுனை நாடி வழியாக சக்தி மேலே வரும். இதை தான் வந்து மந்திர தீட்சைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது படிப்படியாக கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ மந்திரத்தை சொல்லி தான் தியானம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நெத்திப்புருவத்தில் நினைவு வைத்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணாவே போதும். அதுவும் ஒரு மெத்தடு. நெத்திப்புருவமும் சகசிரம் தலை உச்சந்தலை இருக்குல்ல, இந்த 2 இடத்துலையும் தியானம் பண்ணுனா போதும். அதுக்குள்ளே பயிற்சிகளை வந்து முறையாக குருவிட்ட கற்றுக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லாமே செய்யலாம். ஆனால் சைவம்னு வரும்பொழுது இந்த நமசிவாய மந்திரம் அவ்வளோ முக்கியமானது. அதனால தான் நமசிவாய வாழ்க என்று அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கூட. அது வந்து நான் மேபி அடுத்த பேச்சில் நான் அதை பற்றி பேசலான் இருக்கேன். இந்த நமசிவாயை பற்றி கொஞ்சம் முன்னாடி பேசியிருக்கேன். அதாவது எப்படின்னா, ஸ்தூல மந்திரம், சூட்சும மந்திரம், அதிசூட்சும மந்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் முன்னாடி பேசியிருக்கேன். ஸ்தூல மந்திரங்க நமசிவாய, சூட்சும மந்திரங்கிறது சிவாய நம, அதிசூட்சும மந்திரம் சிவாய சிவசிவ, இந்த மாதிரி. அதனால் இந்த நமசிவாய வாழ்க என்று மாணிக்கவாசர் பாடினார்ல, அது வாழ்கன்னு சொன்னனால அதனுடைய பெருமையை உணர்ந்து அதை வந்து வாழ்கன்னு சொல்லும்போது எவ்வளோ தூரம் அதுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி திருமூலர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு பற்றி முதல் இந்த அடிக்கு நமசிவாய வாழ்க என்ற அந்த அடிக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் அடுத்த பேச்சிலிருந்து சற்று இந்த திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய பாடல்களை வைத்து கொஞ்சம் விளக்கம் சொல்லலான் இருக்கேன். அதை எப்படி சொல்லணும்னு யோசனை பண்ணிட்டுருக்கேன். அதை பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நவகுண்டத்தை பற்றி பேசுகிறோம். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, இந்த சக்கரத்தை உடைக்கிறதுக்கு பல மெத்தடல் பல வழிகள் இருக்குது. அதில் வந்து நமசிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரம் அல்லது சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லியும் நம்ம மேல்நோலைக்கு செல்லலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் நெத்திப்புறத்தில் நினைத்து தியானம் பண்ணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன்.
இப்படி ஒவ்வொரு குண்டமாக மாறி கடைசியில் நித்திபுரம் வந்து அஞ்ஞா சக்கரம் வந்து அப்புறம் சகஸ்திரம் உச்சந்தலையில் வந்த பிறகு அதுக்கு பிரகாரம் இந்த 1 அடி தூரம் தலை உச்சந்தலையிலேருந்து 1 அடி மேலே அது துவாத சாந்தம்னு பேர் அல்லது அதிதூரியம் அந்த இடம். அந்த இடத்துல தியானம் பண்ணணும். அதுக்கு பிறகு விண்வெளியில் தலை உச்சந்தலைக்கு மேலே நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அதுக்கு மேலே என்ன இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் வச்சுங்களேன். இன்றைக்கி இப்போ நேரம் வந்து 11:44 இல்லைங்களா? 11:44 ரைட். இந்த நேரத்தில் தலையில் என்ன ராசி இருக்குது? அதாவது நான் வந்து சிக்காகோவில் இருக்கேன். சிக்காகோலேருந்து பார்த்தா என்ன ராசி வரும்? ஊர்லேருந்து வேறு மாதிரி இருக்குங்க. அதான் நான் சொல்ல வரேன். சிக்காகோலேருந்து பார்க்கும் பொழுது என்ன ராசி இருக்கும்? அந்த ராசி தான் தலைக்கு மேலே இருக்குது. அந்த ராசி மண்டலம் சொல்கிறோம்ல, அதாவது நம்ம ஊரில் வந்து இந்த 12 ராசிகளும் தலைக்கு மேலே வரும். இந்த ஊரில் அது மாதிரி வராது. இந்த ஊரில் என்னென்னா, நாங்கள் வந்து பூமத்தியிலிருந்து சிக்காகோ வந்து 42 டிகிரி வடபகுதியில் இருக்கிறனால இங்கே வேறு மாதிரி ராசி தான் வரும். என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ என்னவாக இருக்கும்னா, அதாவது இந்த வடதூரத்துக்குன்னு உள்ளது. ஓகே, இப்போ என்னன்னா ஜெனித்து, ஓகே, ஆன்டரிஸ். இப்போ நேர் தெற்க இப்போ நான் எங்கள் சன்னல் வழியாக நான் நேர் தெற்க பார்த்தேன்னா ஆன்டரிஸ்னா அதுக்கு மேலே சனி கிரகம் இருக்குது, சேட்டன் இருக்குது. நான் இருக்கிறதுக்கு நேர் தெற்க சன்னல் வழியாக அன்றைக்கி கொஞ்சம் இன்னும் வானம் சுத்தமாக இல்லை, மேகம் இருக்குது. என்ன இது இருக்குன்னா விருச்சக ராசி இருக்குது இப்போது. ஓகே, விருச்சக ராசி இருக்குது இப்போது. இது வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தா தலைக்கு மேலே வரும். ஆனால் இப்போது இங்கே சிக்காகோ பிரகாரம் பார்த்தா என்ன ராசி இருக்குன்னா தலைக்கு மேலே இந்த அதாவது சொல்கிறேன், இப்போ என்ன ராசின்னு சொல்கிறேனே, மார்க்கிங். ஓகே, ஆல்ரைட். அதாவது தலைக்கு மேலே ஓகே பூட்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஹெர்குலிஸ் பூட்டிஸ் அந்த மாதிரி. ஓகே, ஹெர்குலிஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டலேஷன், பூட்டிஸுங்கிறது ஒரு கான்ஸ்டலேஷன். அந்த பூட்டிஸில் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் பிரைட்டாக இருக்கும், நல்ல வெளிச்சம், நல்ல முறையில் தெரியும். அதுக்கு பேர் ஆக்டரஸ்ன்னு பேர். அந்த ஆக்டரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேற்க போயிடுச்சு. அதாவது அந்த ஆக்ட்ரஸ் தான் தமிழில் என்னென்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் எங்கே வருது, எந்த ராசியில் வருது? சித்திரை, சுவாதி, விசாகம், ரைட். சித்திரையில் வந்து கன்னியில் கொஞ்சம் வரும், மீதி வந்து இதில் வரும், துலாத்தில் வரும். அதுக்கடுத்து சுவாதி. அப்போ துலாத்தில் தான் சுவாதி வருது. அப்போது துலா ராசி கொஞ்சம் தலைக்கு மேலே இருக்குது. அதை விட அது கூட அதோட சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் இன்னும் தலைக்கு மேலே கரெக்டாக சொன்னால் ஹெர்குலிஸ் அப்படிங்கிற ஒரு ராசி மண்டலம் இப்போ இருக்குது. அதான் சொல்ல வரேன். அதாவது ஊருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தலைக்கு மேலே இருக்கிறது தான் முக்கியமானது. இப்போது நான் தலைக்கு மேலே தியானம் பண்ணி வச்சுங்களேன், அதான் அதிதூரிய தியானம், ரைட். அப்போது தலைக்கு மேலே நான் இப்போ தியானம் பண்ணால் எந்த ராசி மண்டலத்தில் வச்சு பண்ணணும்? ஹெர்குலிஸ், அதை வச்சு நான் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இந்த ராசி மண்டலத்திலலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் எந்த உலகத்தில் இப்போ தமிழ் மக்கள் நீங்கள் எல்லாம் இது என்னுடைய பேச்சு கேட்குறீங்க, ஆனால் பல நாட்டில் இருப்பீங்க. ஓகே, ஆஸ்திரேலியா இருக்கலாம், நியூசிலாண்டில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், இந்தியாவில் பல பகுதியில் இருக்கலாம், அப்புறம் துபாய் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், என்ன பல
நாடுகள் இருக்கலாம். இங்கே டொரண்டோ அதாவது கனடாவில் இருக்கலாம். அந்தந்த ஊரில் இருக்கவங்க தலைக்கு மேலே என்ன இருக்குது அதை பார்க்கணும். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சைபர் ஸ்கை அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீ. சைபர் ஸ்கை நீங்கள் போட்டு பாருங்கள். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கம்ப்யூட்டரில் போட்டுக்கிட்டு அதை வைத்து அந்த ஜெனித் அப்படின்னு சொல்ல, ஜெனித்னா தலைக்கு மேலே என்ன இருக்கிற ராசி மண்டலம், அதுதான் ஜெனித். ஜீனத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. தலைக்கு மேலே அப்பொழுதுக்கு என்ன ராசி மண்டலம் இருக்குங்கிறது நீங்கள் அந்த ஊரில் இருந்துக்கும்போது அந்த ஊருடைய அந்த லொக்கேஷன் அதில் போட்டுக்கணும். ஓகே, இப்போது டொரண்டோவில் இருந்தீங்கன்னா டொரண்டோவை அதில் போட்டுக்கணும். உங்களுக்கு போட்டுட்டு அதை சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணாலும் டொரண்டோ தான் ஓப்பன் ஆகும் அந்த லொக்கேஷன். நான் வந்து சிகாகோ போட்டு வச்சுருக்கேன். நான் சிகாகோவில் இருக்கிறனால சிகாகோ போட்டு வச்சுருக்கேன். அப்போது அந்த ராசி மண்டலத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அதை கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். எந்த நேரத்தில் வேணாலும் உங்கள் தலைக்கு மேலே என்ன ராசி மண்டலம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேனே, சுலபமாக சொல்ல வச்சுங்களேன். நம்மளுடைய ஜாதகம் இருக்குல்ல, இப்போது ஜாதகம் இருக்குல்ல, இப்போ ஜாதகத்தில் இந்த நேரத்தில் அமெரிக்கா பிரகாரம் என்னென்ன இப்போ என்ன லக்னம்னா இந்த நேரத்தில் அமெரிக்காவில் இப்போ நான் சிகாகோ போகிறேன்னு வச்சுங்களேன். சிகாகோ போட்டால் என்ன லக்னம் வருதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி கும்பம் வரும் போல் தெரியுது. அல்லது லெட் மீ சி, ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் எனிதிங் வித்அவுட் லுக்கிங். வந்து நீ சிகாகோ இல்லைனா ரைட், கும்ப லக்னம் வருதுங்க. கும்ப லக்னத்தில் எத்தனை டிகிரினா 23 டிகிரி ஆல்ரெடி போயிடுச்சு. இந்த தலைக்கு மேலே இருக்கிற இது என்ன இருக்குன்னா, நம்ம அஸ்ட்ராலஜி பிரகாரம், நம்மளுடைய ஜோதிய பிரகாரம் தலைக்கு மேலே இருக்கிற கட்டம் வந்து 10வது வீடு தான் தலைக்கு மேலே இருக்குது. ஓகே, தலைக்கு மேலே இருக்கிறது 10வது வீடு. 10வது வீட்டில் இப்போ என்ன, 10வது வீடு என்ன வீடு? விருச்சகம். அதாவது கும்பலகத்துக்கு 10வது வீடு விருச்சகம் இல்லைங்களா. அப்போ விருச்சகத்தில் என்ன இருக்குது? இப்போ ஒரு வருஷமாக என்ன இருக்குது? சனி இருக்குது. அதான் நான் முன்னாடி சொன்னேன். இப்போ என்னுடைய ஜன்னல் வழியாக தெற்கு நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டலம் வந்து விருச்சக மண்டலம். ஆனால் அதுவே நீங்கள் இந்த பூமி தீரரேகை ஒட்டி இருக்கும் பொழுது, இந்தியாவில் இருக்கும்போது, தமிழ்நாட்டிலேருந்து இருக்கும் பொழுது நீங்கள் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனி பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்க்க முடியாது. சனியை பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் தெற்க பார்க்க முடியும். அதுதானே சொல்ல வரேன். என்ன, அதே போல் இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா யாராக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா சனி வந்து விருச்சிகள் தான் இருக்குது. ஆனால் அந்த விருச்சிக ராசி மண்டலம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வடக்கு பக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க பூமத்திரைக்கும் தெற்க இருக்காங்க. பூமத்திரைக்கு ஒட்டி இருக்கிற நாடுகளுக்கு தான் தலைக்கு மேலே அந்த 12 ராசிகளை வரும். மற்ற நாடுகளுக்கெல்லாம் மாறி மாறி வரும். அது இந்த மாதிரி வட துருவம் தென் துருவத்தை நோக்கி போட்டிருக்கு. பூமத்திரைகளுக்கு தெற்கு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் வடக்கு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். ஆச்சா. அப்போ என் கணக்கு பிரகாரம் நான் சிகாவில் இருக்கிறனால நான் சனியை பார்க்க முடியும். ஆனால் என் தலைக்கு மேலே கிடையாது. தலைக்கு மேலே இருக்கிற கட்டம் வந்து ஹெர்குலிஸ் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் ராசி மண்டலம் தான். அதில் உள்ள நட்சத்திரங்கள் தான் முக்கியமானது. ஸோ அதுபோல் இதெல்லாம் இந்த அஸ்ட்ரானமி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சிங்களேன். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அதிதூரியம் தியானம் பண்ணும் பொழுது இந்த சைபர் ஸ்கைங்கிற அந்த சார்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே வச்சுங்க. அது அஸ்ட்ரானமி சாஃப்ட்வேர், இது ஃப்ரீ. அப்போது அந்த அதிதூரியம் எப்பப்போ அந்த மெடிடேஷன் தியானம் செய்யும்போதெல்லாமே தலைக்கு மேலே என்ன ராசி மண்டலம் இருக்குது, அதனுடைய ராசி மண்டலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உருவத்தை பார்த்துக்கணும். அப்படி உருவத்தை பார்த்துக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் தியானம் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராசி மண்டலத்துக்கும் ஒவ்வொரு உருவம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசின்னு வச்சிங்களேன். சிம்ம ராசினா அந்த நட்சத்திரத்தை எல்லாம் அதில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தெல்லாம் அப்படி இணைத்திங்கன்னா என்ன ஆகுன்னா ஒரு சிங்கம் வந்து படுத்திருக்க மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி என்ன
விருச்சகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விருச்சகம் வந்து தேள் இல்லையா? அந்த தேள் அதே மாதிரி கரெக்டாக க்ளீனாக நல்லா தெரியும். தேள் எப்படி இருக்குதோ அதே போல் இருக்கும். அந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்த்திங்கன்னா அதெல்லாம் சொல்ல வரேன். ஹெர்குலிஸ் வந்து ஒரு மாதிரியாக சதுரம், அந்த ஸ்வஸ்திக்கு மாறணும்னு வச்சுங்களேன். ஹெர்குலிஸ் கான்ஸ்டலேஷன் என்ன அந்த மாதிரி. பூட்டிஸ் அதாவது ஆக்ட்ரஸுங்கிற நட்சத்திரம் சொன்னேன்ல, அதான் சுவாதி நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து அதில் இருக்கிற நல்ல பிரகாசமான நட்சத்திரம் வந்து ஆக்டரஸ், அதான் சுவாதி நட்சத்திரம். அந்த கான்ஸ்டலேஷன் அதுக்கு அந்த ராசி மண்டலத்துக்கு பேர் பூட்டிஸ். அது என்னென்னா பூட்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அதுதான் பூட்டிஸ் சொல்கிறது. ஸோ இதுபடியெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த அண்டத்தில் வந்து 88 ராசி மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, 88 ராசி மண்டலம். அதில் நமக்கு 12 ராசி மண்டலம் எல்லா இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். காரணம் நம்ம ஜாதகம் பார்க்குறனால. ஓகே, அஸ்வினி, பரணி, இது மேச, ரிஷபம் இதெல்லாம் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும், பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் இந்த 12 ராசி மண்டலம். ஏன்னா ஏன் அது முக்கியம்னா அந்த ராசி மண்டலத்து வழியாக தான் எல்லா கிரகங்களும் போயிட்டு வரும். ஏன்னா அந்த ஹெர்குலிஸ்லாம் கிரகணம் வராது, எந்த கிரகம் வராது. ஏன்னா அது ஒரு இந்த பேத் ஆஃப் த பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அது போகக்கூடிய அந்த ராசிகள் என்னென்னா அந்த 12 ராசிகள். சா ரைட். ஸோ இப்போ கொஞ்சம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்குது. இந்த அதிதுரிங்க வரும்போது ராசி மண்டலம் சொல்லணுன்னா அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் அஸ்ட்ரானமியும் கொஞ்சம் அஸ்ட்ராலஜியும் கொஞ்சம் எழுத்து வச்சு நான் சொன்னேன். ஆல்ரைட், இப்போது இந்த பாட்டை பார்ப்போம். உகங்கொண்ட 9 கொண்டமும் ஒக்க அகங்கொண்ட யோகியில் நாடி எழுப்பும் பகங்கண்டு கொண்ட இப்பாய் கருவொப்ப சகங்கண்டு கொண்டது சாதனமாமே. இதில் என்ன அர்த்தம்னா, இந்த நான் 9 குண்டம் சொல்கிறேன்னா மூலாதாரத்துலேருந்து அதிதூரை வரலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குண்டங்கள். ஓகே, இந்த குண்டங்கள் உகங்கண்ட 9 குண்டம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உகங்கண்டன்னா மிகவும் பழமையான. ஓகே, 9 குண்டங்களும். ஓகே, நம்ம இந்த இப்போ சொன்ன உடம்பில் இருக்க குண்டங்களையும் என்ன ஒரு சேர அகத்தை தரிசித்து அகங்கண்ட யோகியில் நாடி எழுப்பும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சேர அகத்தே. ஓகே, அகம்னா நம்ம உடம்புக்குள்ள உடல். அகங்கண்ட அகத்தே தரிசித்த யோகி ஒளிமயமாக எழும்படி செய்வான். என்ன, இந்த குண்டலினி சக்தி தான். அந்த குண்டலினி சக்தி வைத்து இந்த 9 குண்டங்களையும் இந்த அக்னி பிரவேசம் சொல்லமுடியல, அதாவது மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அக்னி, அதாவது என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன் அடிக்கடி. அதாவது மேல் எழுப்புறதுக்கு ஒரு முழு சுழுமுனை மார்க்கமாக அங்கியோகம். அங்கியோகம் செய்து ஒவ்வொரு மண்டலத்தையும், அதாவது குண்டத்தையும் ஒளிபெற செய்வது. அந்த ஒளிபெற செய்வதற்கு அந்த தகுதி யாருக்கு இருக்குது? யோகிக்கு இருக்குது. அந்த யோகி யாருன்னா அந்த குண்டலினி பயிற்சி செய்யக்கூடிய எந்த யோகியாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அது மாதிரி அந்த யோகி வந்து ஒளிமயமாக எழும்படி செய்வான் என்பது இந்த 2வது வரி. அதாவது அகங்கண்ட யோகியுள் நாடி எழுப்பும். ஓகே, பகங்கண்டு கொண்ட இப்பாய் கருவொப்ப அப்படின்னா யோனி குண்டத்தை கண்டு பாய்கின்ற கருவினை ஒப்ப. ஓகே, கருவினை ஒப்ப. ஓகே, சகங்கண்டு கொண்டது சாதனமாம், உள்ளத்தே தம்முள்ளே காணுவதே சாதனமாகும். என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போது கருவில் மனித வளர்ச்சி இருக்குது. ஓகே, அந்த வளர்ச்சிக்குள்ளே உறுப்பு முழுவதும் எப்படி அடங்கியிருக்குது?
ஒரு மனிதனுடைய அந்த சிசுவனுடைய வளர்ச்சிக்குள்ள இந்த உறுப்புகள்லாம் எப்படியெல்லாம் எவ்வாறு அடங்கி தோன்றுமோ அதே போல் இந்த யோகியினுடைய உள்ளத்தில் உலகம் முழுவதும் அடங்கி தோன்றும். இந்த உலகத்தையே அவர் அடக்கிடுவார். எப்படின்னா இந்த 9 குண்டங்களையும் அதிதூரியம் வரையிலும் தியானம் பண்ணி அதில் வெற்றி அடைந்தவர்களுக்கு அவருடைய உள்ளத்துள்ளே அந்த உலகமே அடங்குற மாதிரி ஓகே அடங்கி தோன்றும் என்று இந்த இதில் சொல்கிறார். சகங்கண்டு கொண்டது சாதனமாமே. இந்த பயிற்சி பண்ணிட்டு வரவங்களுக்கு என்ன எங்கேருந்து வரும் அந்த யோனி, ஏன்னா அந்த 3வது வரியில் யோனின்னு சொல்கிறதுனால என்னென்னா அந்த இடத்துல சக்கரம், அதான் அந்த மூலாதாரத்தில் அந்த சென்டரில் யோனி உருவம் ஒன்று இருக்குது. அதான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி ஒவ்வொரு குண்டத்திலையும் ஒளிபெற செய்து ஏன்னா 9 குண்டங்களையும் வென்றுவிட்டால் அவர்கள் இந்த உலகத்தையே தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த யோகியானம் அடக்கும்படி செய்து விடுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த பாடலில் அவர் சொல்கிறார். 9 குண்டங்களையும் அகத்திரையை தரிசித்த யோகி உலகம் முழுதும் தன்னுள் கருவாய் காண்பாம் என்ன அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தில் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு சுலபமாக சொன்னால் எப்படி வெளிப்புறகம் இது ஈக்குவலண்ட் என்னென்னா இணையாக ஒரு எப்படின்னா ஒரே வரையில் சொல்கிறேனே அது என்ன ஓகே ஹியர். இப்போது நம்ம உடம்புல அதாவது வெளியே இப்போ இந்த நான் சொன்னேன்ல இன்றைக்கி செஞ்சாங்க சொன்னேன்ல இந்த சண்டி ஹோமம் செய்யறதுக்கு எப்படி சாக்ரிஃபிஷியல் அந்த பிட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த குண்டம் போட்டு அந்த குண்டத்தை அமைத்து அங்கே எப்படி அவங்க பூஜையெல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த குண்டலினி ஃபயர் அங்கே இந்த குண்டத்தில் அந்த குண்டத்தை அமைத்து அவங்க நெருப்பை மூட்டுறாங்க இல்லையா, நெருப்பை மூட்டி அப்புறம் மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் உடம்பில் அதற்கு இணையாக அந்த குண்டலிங்கிற ஃபயர் அந்த தீயை வளர்த்து அக்னி ஓகே அந்த அக்னி கலை அதான் அந்த மூலாதாரத்தை அடங்கி இருக்குது. அதை அந்த குண்டலிங்கிற ஃபயரை எழுப்பி அதை 9 குண்டத்துலேயும் பரவ செய்து இந்த உலகத்தையே நமக்குள்ள கையில் உள்ளத்தில் நம்ம அடக்கிற மாதிரி அகங்கண்டு நம்ம உடம்பு இந்த அண்டத்தையே நம்ம மனதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அகத்துக்குள்ளே அடக்கும் திறமை அந்த ஒரு யோகிக்கு வரும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்குது. அதான் சொல்ல வரேன். என்னென்னா வெளியே சாக்ரிஃபிஷியல் பயர் எப்படி புறத்தே செய்வது போல் நம்ம உள்ளுக்குள்ளே குண்டலிங்கிற ஒரு நெருப்பை உண்டு பண்ணி 9 குண்டங்களிலும் செய்து நவக்குண்டத்தில் செய்து இந்த அதாவது நம்ம உள்ளத்தில் அகத்தில் இந்த அண்டத்தையே நாம் உள்ள அடக்க முடியும் என்ற ஒரு அந்த ஒரு தத்துவத்தை சொல்லி அவர் முடிக்கிறார். ஸோ ஆக இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி அந்த சண்டி ஹோமம் பண்ணாங்க. அந்த குண்டத்தை பார்த்த உடனே எனக்கு நம்ம திருமந்திரத்தில் ஏதாவது சொல்லியிருக்கான்னு ஜஸ்ட் பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். சரி அதை வச்சு பேசலாம் இன்றைக்கி இது சரியான நேரம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன். அதனால் இதை கேட்பதற்கு மிகவும் நன்றி. இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.